அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இயற்கையாக எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலம். இந்த பராப வருடத்தில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம். அப்படி உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் சரியாக இல்லை என்றால் உங்கள் குடும்ப ஜோதிடரை போய் பார்ப்பது நன்மை தரும். ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்வது, மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது சூப்பராக ஏற்படும். எதில் கவனமாக இருக்க வேண்டும்? அசிடிட்டி, வயிறு, ஏப்பம் போன்ற ஜீரண உறுப்புகளில் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனம் வருத்தம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வேண்டாம். எல்லாமே நன்மை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இந்த டைம் கைகூடும். எல்லா விஷயமும் நல்ல காரியம், சுபகாரியம், பிள்ளைகள் வரவு, புது வரவு, அனுகூலம் எல்லாம் ஏற்படும். பெற்றோர் பெரியோரை ரொம்ப நாளாக பார்க்க முடியல, தொலை தூரத்தில் இருக்காங்க, அதெல்லாம் சந்திக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே நல்லது நிறைய நடக்கும். அதெல்லாம் உங்களுடைய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகிடுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் ஒரு மெசேஜ் போடுங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். கோர்ட் வரைக்கும் போன குடும்ப சண்டை சந்தோஷமாக கோயில் வரைக்கும் வந்து திருப்பி வந்துவிடும். ஸோ குடும்பம் நிலைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பம் நிலைச்சாவே எல்லா சந்தோஷமும் வரும் என்பதை ஞாபகத்தில். பூர்வீகத்தில் பெற்றோர் பெரியோருடைய பாக பிரிவினை எல்லாம் சந்தோஷம் இருக்கும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும், எல்லா விதமான ரிஸ்க் எடுத்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக தட்டுவது ரிஷபம். யோசிக்கவே யோசிக்காது.